ஒரு பொருத்தமான கடத்தியில் பிளாஸ்மிட் ஒரு டிஎன்ஏ துண்டு செருகப்படும் போது என்ன உருவாகிறது? ஏ டிஆர்என்ஏ, பி ஆர்டிஎன்ஏ, சி சிடிஎன்ஏ, டி எம்ஆர்என்ஏ. சரியான பதில் பி ஆர்டிஎன்ஏ. சரியான விடை பி. சோகஸ்மெலி ஒரு டிஎன்ஏ துண்டை பிளாஸ்மிட் போன்ற கடத்தியுடன் இணைப்பதன் மூலம் உருவாக்கப்படும் புதிய டிஎன்ஏ மூலக்கூறு மறுசீரமைப்பு டிஎன்ஏ, ஆர்டிஎன்ஏ எனப்படும். இது மரபணு பொறியியலில் மிக முக்கியமான தொழில்நுட்பமாகும். இரும்பு ஆக்சைடு நீருடன் வினைபுரிந்து துருவை உருவாக்கும் பொருளின் வேதியியல் வாய்ப்பாடு என்ன? ஏ Ab2X2, பி Ab2-3X2, சி Ab3-4X2, டி FeOX2. சரியான பதில் பி Ab2-3X2. 1. இரும்பு ஆக்சிஜன் மற்றும் நீருடன் வினைபுரியும் போது நீரேறிய பெரிக் ஆக்சைடு உருவாகிறது. இதுவே துரு எனப்படும். இதில் உள்ள X என்பது இரும்பு ஆக்சைடுடன் சேர்ந்துள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது. 2. உயர் இரத்த அழுத்தம் ஹைப்பர்டென்ஷன் போன்ற உயர் இரத்த கொழுப்பு மூலம் வகைப்படுத்தப்படும் நிலை எது? ஏ ஹைப்பர்கொலஸ்ட்ரோலோமியா, ஹைப்பர்கொலஸ்டரலோமியா, பி கிளைகோசூரியா, கிளைகோசூரியா, சி உடல் பருமன் ஒபெசிட்டி, டி லுகேமியா, லுகேமியா. சரியான பதில் ஏ ஹைப்பர்கொலஸ்ட்ரோலோமியா, ஹைப்பர்கொலஸ்டரலோமியா. 1. இரத்தத்தில் கொழுப்பின் அளவு இயல்பை விட அதிகமாக இருப்பதே ஹைப்பர்கொலஸ்ட்ரோலோமியா என்று அழைக்கப்படுகிறது. இது உயர் இரத்த அழுத்தம் போன்றே இதய நோய்கள் மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது. வனவிலங்கு பாதுகாப்பிற்கான பாதுகாக்கப்பட்ட பகுதிக்கு பின்வருவனவற்றில் எது ஒரு எடுத்துக்காட்டு? ஏ நகர்ப்புற பூங்காக்கள் அர்பன் பார்க்ஸ், பி தேசிய பூங்காக்கள் நேஷனல் பார்க்ஸ், சி தொழில்துறை மண்டலங்கள் இண்டஸ்ட்ரியல் ஜோன்ஸ், டி விவசாய நிலங்கள் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ஸ். சரியான பதில் பி தேசிய பூங்காக்கள் நேஷனல் பார்க்ஸ். சரியான விடை பி. சோகஸ்மெலி தேசிய பூங்காக்கள் என்பது வனவிலங்குகள் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்க அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட சட்டப்பூர்வமான பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாகும். இங்கு மனித தலையீடுகள் மற்றும் வேட்டையாடுதல் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளன. ஒரு எதிரொலிக்கும் ஊடகத்தில் ஒரு பொருளின் இடது பக்கம் அதன் பிம்பத்தில் எவ்வாறு தோன்றும்? ஏ அடிப்பக்கமாக, பி வலது பக்கமாக, சி முன்பக்கமாக, டி மேல் பக்கமாக. சரியான பதில் பி வலது பக்கமாக. சமதள ஆடியில் ஏற்படும் பிம்பம் இடவல மாற்றத்திற்கு லேட்ரல் இன்வர்ஷன் உட்படுவதால் பொருளின் இடது பக்கம் பிம்பத்தில் வலது பக்கமாக தெரியும். இது ஒளியின் எதிரொலிப்பு பண்பினால் ஏற்படுகிறது. அடர்த்தி எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? ஏ நிறை பருமனால் பெருக்கப்படுகிறது, பி நிறை பருமனால் வகுக்கப்படுகிறது, சி நிறையிலிருந்து பருமன் கழிக்கப்படுகிறது, டி நிறை பருமனுடன் கூட்டப்படுகிறது. சரியான பதில் பி நிறை பருமனால் வகுக்கப்படுகிறது. சரியான விடை ஒரு பொருளின் அடர்த்தி என்பது அதன் நிறையை அதன் பருமனால வகுப்பதன் மூலம் பெறப்படுகிறது. TMB. இது ஒரு குறிப்பிட்ட பருமனில் எவ்வளவு நிறை அடங்கியுள்ளது என்பதை குறிக்கிறது. பின்வருவனவற்றில் எது சின் வாயு ஏஸ்வாயன் கேஸ் என்று அழைக்கப்படுகிறது? ஏ உற்பத்தி வாயு ப்ரொடியூசர் கேஸ், பி நிலக்கரி வாயு கோல் கேஸ், சி சதுப்பு வாயு மார்ஷ் கேஸ், டி நீர்வாயு வாட்டர் கேஸ். சரியான பதில் டி நீர்வாயு வாட்டர் கேஸ். சரியான விடை டி சோகஸ்மெலி கார்பன் மோனாக்சைடு கோ மற்றும் ஹைட்ரஜன் H2 வாயுக்களின் கலவை நீர்வாயு வாட்டர் கேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது மெத்தனால் மற்றும் பிற ஹைட்ரோகார்பன்களை தொகுக்க பயன்படுவதால் இதற்கு சின் வாயு சிந்தேசிஸ் கேஸ் என்று பெயர். ஒரே இனத்திற்குள் நெருங்கிய தொடர்புடைய விலங்குகளை இனச்சேர்க்கை செய்யும் இனப்பெருக்க வகை எது? ஏ கலப்பினம் கிராஸ் பிரீடிங், பி வெளிக்கலப்பு அவுட் கிராசிங், சி உட்கலப்பு இன்பிரீடிங், டி வழிமுறை இனப்பெருக்கம் லைன் பிரீடிங். சரியான பதில் சி உட்கலப்பு இன்பிரீடிங். சரியான விடை சி சோகஸ்மெலி உட்கலப்பு என்பது ஒரே இனத்தைச் சேர்ந்த
நெருங்கிய தொடர்புடைய விலங்குகளிடையே 4 முதல் 6 தலைமுறைகளுக்கு மேற்கொள்ளப்படும் இனச்சேர்க்கை ஆகும். இது விலங்குகளில் தூய வரிசை இனங்களை உருவாக்கவும் ஹோமோசைகோசிட்டியை அதிகரிக்கவும் உதவுகிறது. ராக்கெட் அமைப்பின் நேர்கோட்டு உந்தம் மாறாமல் இருப்பதற்கான நிபந்தனை என்ன? ஏ. ராக்கெட் ஒரு நேர்கோட்டில் உள்ளது. பி. அதன் மீது நிகர புற விசை எதுவும் செயல்படவில்லை. சி. எரிபொருள் முழுமையாக எரிந்துவிட்டது. டி. ராக்கெட்டின் நிறை குறைகிறது. சரியான பதில் பி. அதன் மீது நிகர புற விசை எதுவும் செயல்படவில்லை. 1. நியூட்டனின் இரண்டாம் விதிப்படி ஒரு அமைப்பின் மீது புற விசை செயல்படாதவரை அதன் மொத்த நேர்கோட்டு உந்தம் மாறாமல் இருக்கும். உதிர்தல் செயல்முறை எந்த தாவர ஹார்மோனால் ஏற்படுகிறது? ஏ. ஆக்சின், ஆக்சின். பி. சைட்டோகேனின், சைட்டோகினின். சி. ஜிப்ரெல்லா, ஜிப்ரெல்லா. டி. எத்திலீன், எத்திலீன். சரியான பதில் ஏ. ஆக்சின், ஆக்சின். 2. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி ஆக்சின்கள் தாவரத்தின் இளம் இலைகள் மற்றும் கனிகள் உதிர்வதை தடுக்கின்றன, ஆனால் முதிர்ந்த பகுதிகளில் இதன் அளவு குறையும் போது உதிர்தல் தூண்டப்படுகிறது. இது திசுக்களின் பிரிவை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாகும். தாம்சனின் மாதிரி நேர்மின்னூட்டம் பெற்ற கோளம் எந்த துகள்களிடமிருந்து பாதுகாக்கப்படுகிறது என்பதை விளக்கத் தவறியது? ஏ. நியூட்ரான்கள். பி. பாசிட்ரான்கள். சி. எதிர்மின்னூட்டம் பெற்ற எலக்ட்ரான்கள். டி. புரோட்டான்கள். சரியான பதில் சி. எதிர்மின்னூட்டம் பெற்ற எலக்ட்ரான்கள். 9. ஜே. தாம்சனின் மாதிரி நேர்மின் சுமை கொண்ட கோளத்தில் எலக்ட்ரான்கள் எவ்வாறு புதைந்துள்ளன என்பதை விளக்கியது. எந்த செயல்முறை கரிமப் பொருட்களை பாறையாக மாற்றி ஒரு உயிரினத்தை பாதுகாக்கிறது? ஏ. அழுத்தம், கம்ப்ரெஷன். பி. கல்லாதல், பெட்ரிஃபிகேஷன். சி. அச்சு மற்றும் வார்ப்பு, மோல்ட் அண்ட் காஸ்ட். டி. பதப்படுத்துதல், preservation. சரியான பதில் பி. கல்லாதல், பெட்ரிஃபிகேஷன். சரியான விடை பி. சோகஸ்மெலி கல்லாதல் முறையில் உயிரினத்தின் திசுக்களில் உள்ள கரிமப் பொருட்கள் சிலிக்கா போன்ற கனிமங்களால் மாற்றப்பட்டு பாறையாக மாறுகின்றன. இது உயிரினத்தின் அசல் அமைப்பை அப்படியே பாதுகாக்கும் ஒரு புதைபடிவ உருவாக்க முறையாகும். எந்த வகை கோளக ஆடி உள்நோக்கி வளைந்த எதிரொளிப்பு மேற்பரப்பைக் கொண்டுள்ளது? ஏ. பரவளைய ஆடி, பாராபாலிக் மிரர். பி. சமதள ஆடி, பிளேன் மிரர். சி. குவி ஆடி, கன்வெக்ஸ் மிரர். டி. குழி ஆடி, கன்கேவ் மிரர். சரியான பதில் டி. குழி ஆடி, கன்கேவ் மிரர். சரியான விடை குழி ஆடியின் எதிரொலிக்கும் பரப்பு உட்புறமாக வளைந்து காணப்படும். இது ஒளியை குவிக்கும் தன்மை கொண்டது. இவை பொதுவாக வாகன முகப்பு விளக்குகள் மற்றும் பல் மருத்துவர்களால் பயன்படுத்தப்படுகின்றன. எப்1 மற்றும் எப்2 ஒரே கோட்டில் எதிர் திசைகளில் செயல்படும் விசைகளாக இருந்தால் நிகர விசைக்கான F∞ சூத்திரம் என்ன? ஏ. F∞ எப்1 எப்2. பி. F∞ எப்1 எப்2. சி. F∞ எப்1 எப்2. டி. F∞ எப்1 எப்2. சரியான பதில் சி. F∞ எப்1 எப்2. 1. விசைகள் எதிர் திசையில் செயல்படும் போது அவற்றின் வித்தியாசம் நிகர விசையாகும். இது அதிக விசை இருக்கும் திசையில் செயல்படும். ஏ. ஒரே திசையில் செயல்படும் போது விசைகளை கூட்ட வேண்டும். பி. விசை கணக்கீட்டில் வகுத்தல் முறை பயன்படுத்தப்படுவதில்லை. மேகத்திலிருந்து மேகத்திற்கோ அல்லது மேகத்திலிருந்து நிலத்திற்கோ மின்சாரம் வெளியேற்றப்படுவதால் என்ன நிகழ்வு ஏற்படுகிறது? ஏ. மின்னல், லைட்னிங். பி. இடி, தண்டர். சி. வானவில், ரெயின்போஸ். டி. ஆலங்கட்டி மழை, ஹேல்ஸ்டார்ம்ஸ். சரியான பதில் ஏ. மின்னல், லைட்னிங். மேகங்களுக்கு இடையிலோ அல்லது மேகத்திற்கும் புவிக்கும் இடையிலோ ஏற்படும் மிகப்பெரிய மின்சார பாய்ச்சலே மின்னல் எனப்படுகிறது. இது வளிமண்டலத்தில் ஏற்படும் ஒரு மின் வெளியேற்ற எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிஸ்சார்ஜ் நிகழ்வாகும். ராமன் சிதறலில் எந்த வகையான ஒளி பயன்படுத்தப்படுகிறது? ஏ. புற ஊதா ஒளி, அல்ட்ராவயலட் லைட். பி. பல வண்ண ஒளி, பாலிக்ரோமேட்டிக் லைட். சி. அகச்சிவப்பு ஒளி, இன்ஃப்ராரெட் லைட். டி. ஒற்றை நிற ஒளி, மோனோக்ரோமேட்டிக் லைட். சரியான பதில் டி. ஒற்றை நிற ஒளி, மோனோக்ரோமேட்டிக் லைட். சரியான விடை
டி சோகஸ்மெலி ராமன் விளைவு என்பது ஒற்றை நிற ஒளியானது மோனோக்ரோமேட்டிக் லைட் ஒரு ஊடகத்தின் வழியாகச் செல்லும்போது சிதறலடைவதைக் குறிக்கிறது. இதில் சிதறடிக்கப்பட்ட ஒளியின் அலைநீளம் படிகதிர் ஒளியின் அலைநீளத்திலிருந்து மாறுபடுகிறது. போதைப்பொருள் துஷ்பிரயோகத்தால் ஏற்படும் தீய விளைவுகள் பின்வருவனவற்றில் எதை பாதிக்கலாம்? ஏ. சமூகத்தை மட்டும். பி. தனிநபரை மட்டும். சி. குடும்பத்தை மட்டும். டி. ஒரு தனிநபர், குடும்பம் மற்றும் சமூகம். சரியான பதில் டி. ஒரு தனிநபர், குடும்பம் மற்றும் சமூகம். 1. போதைப்பொருள் பயன்பாடு ஒருவரின் உடல்நலத்தை மட்டுமல்லாமல் அவரது குடும்பத்தின் பொருளாதாரத்தையும் சமூகத்தின் பாதுகாப்பையும் நேரடியாக பாதிக்கிறது. இது தனிநபர் சீரழிவு, குடும்பச் சிதைவு மற்றும் சமூக குற்றங்கள் அதிகரிக்க வழிவகுக்கிறது. ஜேடேனோ மற்றும் ஐ உற்பத்தி செய்ய எந்தச் சேர்மம் சூடுபடுத்தப்படுகிறது? ஏ. ஜிங்க் ஆக்சைடு, ஜிங்க் ஆக்சைடு. பி. ஜிங்க் சல்பேட், ஜிங்க் சல்பேட். சி. ஜிங்க் கார்பனேட், ஜிங்க் கார்பனேட். டி. ஜிங்க் ஹைட்ராக்சைடு, ஜிங்க் ஹைட்ராக்சைடு. சரியான பதில் சி. ஜிங்க் கார்பனேட், ஜிங்க் கார்பனேட். 10. ஜிங்க் கார்பனேட்டை ஜேடேன்சியோ 3 காற்றில்லாச் சூழலில் சூடுபடுத்தும்போது கால்சினேஷன், அது சிதைவடைந்து ஜிங்க் ஆக்சைடையும் கார்பன் டை ஆக்சைடையும் தருகிறது. இது உலோகவியலில் தாதுக்களை ஆக்சைடுகளாக மாற்ற பயன்படும் ஒரு முக்கியமான வினையாகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?